பேபிக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணுமா? அயன் ரிச்சான இந்த 3 ரெசிபிஸ் டெய்லி டயட்டில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பேபியோட ஹெல்த்தி க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிபி பீட்ரூட் கிச்சடி. பீட்ரூட் சாப்பிட குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களா? அப்போனா இந்த சாஃப்ட் பீட்ரூட் கிச்சடி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு ரவை, பீட்ரூட், வெங்காயம், உப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை ஒரு ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா அடித்து ஃபைன் இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை கொஞ்சம் அந்த கீலையே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்மளோட பீட்ரூட் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரவை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனாலையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் லஞ்சாகவும் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ரெசிபி முருங்கைக்கீரை தால் ரைஸ். பேபிக்கு அயன், கால்சியம், புரோட்டீன் எல்லாமே ஒரே மீலில் வேணுமா? அப்போனா இந்த முருங்கைக்கீரை தால் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இப்போது பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குக்கரை விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுக்கோங்க. 8+ மந்த்ஸ்னால் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். டாட்லர்ஸ்க்கு இது ஓகேவாக இருக்கும். இப்போ நான் இதெல்லாமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக முருங்கைக்கீரை பொரியலாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக இக்னோர் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ரெசிபி டேட்ஸ் பொரிச். இந்த ரெசிபிக்கு ராகி எடுத்திருக்கேன். அப்புறம் நட்ஸ் பவுடர், அப்புறம் டேட்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ் பவுடரில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எல்லாமே அரைச்சி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. டேட்ஸை சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ராகி மாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ராகி மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு கரெக்டாக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன், அதனால் செகண்ட் ஊற்றுறேன். அப்புறம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த டேட்ஸையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேட்ஸ் பொரிச் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தானது, அயன் கண்டென்ட்டும் ரொம்ப ரிச்சான ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.